என்னோட அம்மம்மாவோட கைப்பக்குவத்தில் இந்த தொகையில நான் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன். அதுவும் தொகையில் கடைஞ்ச சட்டியில சுடு சாப்பாடை போட்டு அதில் நெய் விட்டு ஒரு புரட்டி கொடுப்பாங்க பாருங்க, சும்மா அப்படி இருக்கும். பர்டிகுலரா இந்த கீரையில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா இந்த கீரையை வாங்கி சமைக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. அப்படிப்பட்ட கீரை இது என்ன கீரைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஒரு கட்டு கீரையை ஆஞ்சி வச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பேன்ல எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 5-6 வரமிளகாய், 8 பல்லு பூண்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் ஆட் பண்ணி கொரகொரப்பா அரைச்சி தனியா வச்சிருங்க. மறுபடியும் பேன்ல ஆயில் விட்டு சின்ன வெங்காயம், கீரை, ஒரு பெரிய நாட்டு தக்காளி வதக்கி விட்டு அது கூட உப்பு, மஞ்சள் தூள், புளி, கொத்தமல்லி தழை சேர்த்து பச்சை வாசனை போனதும் இப்போ ஒரு சட்டியில வதக்கிய கீரை, அரைச்ச பொடி ஒன்னா ஆட் பண்ணி சூடா இருக்கும் போதே நல்லா மசிச்சு விட்டீங்கன்னா துவையல் ரெடி. இந்த கீரையோட முழு பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும்னா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா கிட்ஸுக்கு இந்த மெத்தட்ல கீரையை செஞ்சு கொடுங்க. மஸ்ட் ட்ரை மக்களே. பாய்.